நான் வேலை செய்யற கம்பெனியில எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன். சேவ் பண்ணி வச்சுக்கங்க. அப்புறம் தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன். கோவால இருக்கிற காமாக்ஷி ஓவர்சீஸ் கன்சல்டன்சி அந்த ஏஜென்சி மூலியமா கூட அப்ளை பண்ணலாம். அவங்க வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, லாகின் பண்ணிட்டு நீங்க அங்கேருந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் லிங்க்டின்ல அதுலயும் நீங்க வந்து உங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, அது மூலியமா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப எப்படின்னா, கம்பெனி வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது முன்னாடியே இருந்தது. ஆனா அது வந்துட்டு சரியா ஓப்பன் ஆகாது பேஜஸ்லாம். இப்போ வந்து ஃபுல்லா அது வந்து ரெடி பண்ணி கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு அந்த வெப்சைட்ல கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இதுதான் அந்த வெப்சைட். லெஃப்ட் சைடுல வந்து 3 கோடு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, டிராப் டவுன்ல 3 விதமா காட்டும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷோர் சைட் கிக்ஸ். அது வந்து எப்படின்னா, மயாமில ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்க என்னென்ன வேக்கன்சி இருக்குதோ அத போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது நீங்க வந்துட்டு என்னென்ன பொசிஷன் ஓப்பனா இருக்குதோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல என்ன உங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அப்புறம் சிவி அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ அந்த இதுல வந்துட்டு நீங்க ஷோர் சைட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அது வந்துட்டு மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸ் இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நீங்க இந்த மாரி ஷிப்ல வேலை செஞ்சு நீங்க அதுக்குன்னு குவாலிஃபைடா இருந்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணலாம். 2வது செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஷிப் போர்டு கிக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஷிப் போர்ட்னா இப்ப கப்பல்ல இந்த கம்பெனில வந்து 4 கப்பல் தான் இருக்குது. ஸோ இந்த 4 கப்பல்லயுமே என்னென்ன வேக்கன்சி இருக்குதோ, அது வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப அத நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வேற ஒரு வெப்சைட்க்கு கொண்டு போகும். அது என்னன்னா, jobs.myapollocareers.com. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்போலோ. அது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். கம்பெனி வந்துட்டு என்னதான் தேர்ட் பார்ட்டி அப்போலோட்ட குடுத்திருந்தாலும், அவங்க இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் மத்த டாக்குமெண்ட்ஸும், மத்த பேப்பர் ஒர்க்ஸ் பண்றதுக்கு வந்து மும்பைல இருக்கிற கோவால இருக்கிற காமாக்ஷி ஏஜென்சி அவங்கள தான் கான்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க. 3வதா பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் கிக்ஸ். இது வந்துட்டு நான் வேலை செய்ற டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா என்னென்ன பொசிஷன்லாம் இருக்குதோ, அத போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து அது வேற ஒரு வெப் பேஜ் கொண்டு போகும். லீவ் யுவர் கிளாஸஸ் அட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெப் பேஜ் கொண்டு போகும். அந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் செக்ஷன்ல எல்லாமே இருக்குது. டான்சர்ஸ்லேருந்து மியூசிஷியன்ஸ், என்னென்ன பொசிஷன், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுல டெக்னிக்கல் பேஜ்ல போய் லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல வந்துட்டு ஸ்க்ரீன்ல என்னோட ஃபோட்டோ கூட பார்க்கலாம். கம்பெனி ப்ரொமோட் பண்றாங்க. அதனால வந்துட்டு என்னோட ஃபோட்டோஸ் வந்திருக்குது. ஸோ அத ஒரு ஒரு விதத்துல வந்து நான் ஹேப்பியா தான் இருக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ வந்துட்டு இந்த மாரி ஒரு கம்பெனி வந்து ஒரு வெப்சைட் இப்ப கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத யூஸ் பண்ணுங்க. அத யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க் வந்து நானு ஸ்க்ரீன்லயும் குடுத்துருக்கிறேன். நீங்க வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து நீங்க அத டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா என்னோட ப்ரொஃபைல்ல போனீங்கன்னா, அங்கேயும் நானு குடுத்துருக்கிறேன். நீங்க அந்த லிங்க் அங்கருந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் வேற எதனா டவுட்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்துட்டு டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன்.